ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா மோதகம். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக ருசியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூரணம் செய்யணும். பூரணத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கைப்பிடி அவல் எடுத்திருக்கேன். 2 வெள்ளைக்கட்டி எடுத்திருக்கேன். வாசத்துக்கு ஏலக்காய் பொடி நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல், ஒரு தேங்காயில் அரை முடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 2 வெள்ளைக்கட்டியை பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அவளை நல்லா தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பில் 3/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் இடித்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்க அவல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை குறைன்னு அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட வாசத்துக்கு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் இறுகி வந்திருக்கு, கெட்டியாகி இறுகி வந்திருக்கு. இப்போது துருகி வச்சுருக்க தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக இப்படி சேர்த்து அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பூரணப்போ தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு டவ் மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது சாதாரண ரைஸ் ஃப்ளோர் தான், அரிசி மாவு. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் 1 கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் அதே கப் அளவு 1 கிளாஸ் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் நல்லா பாருங்கள், கெட்டியான இட்லி மாவு. அதில் உளுந்து சேர்ந்துருக்கும். அதனால் நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. அதனால் 1 கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போது எல்லா மாவும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு, இது ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை கொண்டாந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை கொண்டாந்துடணும். கொண்டாந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மாவை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த லைட்டாக மிதமான சூட்லேயே நம்ம இதை கிளறி விடணும். கிளறி விட இந்த சூடான பதத்தில் எப்படி மாவு அப்படியே டைட்டாகி டவ் மாதிரி பதத்துக்கு வரும். அப்போதைக்கு இந்த கடாயை நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். அடிப்பிடிக்காமல் கிண்டணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக்கி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை. பாருங்கள், கையிலே ஒட்டவே ஒட்டாது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சோம்னா இது ஒட்டாமல் நல்லா மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது மோதகம் செய்கிறதுக்கு மாவை ஒவ்வொன்றா உருண்டை எடுத்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மோதகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு அமுக்கி ஒரு கிண்ண மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டாந்துட்டு அந்த குழியில் ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பூரணத்தை வச்சு அதை இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டாந்துடணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி செஞ்சு வச்சிடலாம் கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா கொதித்ததும் இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் இந்த பாத்திரத்தில் வச்சு இதை மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை
விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.